இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் எடுத்திருக்கிறேன். கல்யாணத்துக்காக ஊரின் ஆள்காரெல்லாம் வந்தாலும் அவங்கள கோலாலம்பூர் கூட சுற்றி காட்டவே இல்லை. அதிலும் என்னோடய சின்னம்மா அக்கா எல்லாருக்குமே பத்து கேஃபில் போகிறதுக்கு ரொம்பவே ஆசை. ஸோ அதனால் இன்றைக்கி ஹஸ்பண்டும் பையனும் எல்லாம் வேலைக்கு போனோம். அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. எப்போதுமே கடையில் தான் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கறது. இன்றைக்கி பேக்கெட்டில் உள்ள மாவு 2 வாங்கிட்டு அதிலே நான் இட்லியும் செஞ்சு கறியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னிங்கன்னா அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க தெரியாமல் தான் வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணினது. என்கிட்ட இட்லி எல்லாம் இந்த போடுவதில் அந்த ட்ரே 2 இருக்குது. அதனால் ஒன்றில் ரெடி ஆகும்போதே இன்னொன்றிலும் குயிக்காக மாவெல்லாம் ஊற்றியாச்சு. ஸோ இது ரெடிமேடு மாவாயதுனால கல் மாதிரி இருக்குமா, நல்லா யோசிக்கவே வேண்டாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு மாவு. ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டிங்கன்னா நான் ஒரு சில சமயம் பாதி இட்லி அதுக்கப்புறம் பிள்ளைருக்கு தோசையும் செஞ்சு கொடுப்பேன். எப்போதுமே இட்லியை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். எனக்கு தேவைப்படுற டைமில் மைக்ரோவேவில் ஹீட் ஆக்கிக்குவேன். அப்படி தான் நான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இந்த ஆயில் ஸ்ப்ரே இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா இட்லி தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாது. சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்தால் கூட ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி. ஆக்சுவலி பையன்கிட்ட கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டாங்க. இந்த சென்னா டால் இருக்குல்ல, அது போட்டு கறி, அதுக்கப்புறம் தோசை பொடி தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுலேயும் ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் சட்னி கொஞ்சம் திக்காக அந்த துவையல் மாதிரி இருக்கும்ல, அது மொதல் நாள் வச்சது தான். ஸோ அதை நான் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதெல்லாமே பையன்கிட்ட பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி நிற்க சொன்னேன். நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங்கும் பண்ணி வச்சுக்குவேன். இல்லாட்டினா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். எப்போதுமே இந்த காஃபி கப்பெல்லாம் வைக்கல, அந்த ட்ராவரில் லைனரும் போட்டு வச்சுருப்பேன். அதுஇந்த மேலே டவலும் போட்டிருக்கும். அப்போ கொஞ்சம் ஈரமாகனா கூட இந்த லைனரில் அப்படியே தண்ணி நிற்காது. ஸோ இடையில கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இக்கேலேருந்து இந்த டவல் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கு. ஸோ 2 வாரத்துக்கு ஒருக்க எப்போதுமே சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் பிஸி ஆகியதுனால டைமும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்குது. வீடியோலாம் எடிட் பண்ணல. ஆனாலும் இதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்காது. எனக்கும் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் கொஞ்சம் சுலபமாக வந்துடும். ஸோ எல்லாமே செஞ்சுட்டு தான் நானும் குளித்து ரெடி ஆகிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு பத்து கேஃபில் கிளம்பியாச்சு. ஒரு 3 மணி போல் வீட்டின்னு கிளம்பணும். கொஞ்சம் தூரம்தான் போகிறதுக்கு. அக்கா ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். வேறு எங்கேயுமே போக வேண்டான்னு முதல்ல சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்தோம். தைப்பூச டைம் கூட ஆயதுனால இந்த சைட்லலாம் நிறைய கடைகளெல்லாம் போட்டு வச்சுருந்தது. இல்லாட்டினா உள்ளிலே கார் நமக்கு பார்க் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக போட்டுட்டு நடந்து தான் வந்தது. என்னோடய சின்னம்மா எல்லாம் நடக்குமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்களும் ஈஸியாக மலையெல்லாம் ஏறிட்டாங்க. அப்புறம்தான் எனக்கு தெரியும் அவங்களோட அந்த ஆசைனால தான் அவங்களால ஏற முடிஞ்சது அப்படின்னு. கீழே விநாயகர் கோவில், சிவன் டெம்பிள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சிவன் டெம்பிளுக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவே ஏறின போது எங்கள் அக்கா அப்புறம் சின்னம்மா எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டுட்டாங்க. பார்க்கும்போது எனக்கும் பயம்தான். ஏன்னா நான் மட்டும்தான் அவங்கள எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்தது. ஸோ ஏதோ ஒரு வழியில் எல்லாரையுமே மலை மேலே கொண்டு சேர்த்துட்டோம். இங்கே வரும்போது எப்போதுமே எனக்கு நிறைய இங்கே குரங்கெல்லாம் இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ நான் எப்போதுமே ஆஃப்டர்நூன் போல் வர்றதே அதுக்காகத்தான். ஃபேமிலி கூட வரும்போது நிறைய வாழைப்பழம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படியே 2 சைடில் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே மேலே ஏறிக்கலாம். இன்றைக்கி இவங்களெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் எல்லார கையிலும் ஃபோனெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்க சொல்லிவிட்டு
நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம். தைப்பூசம் அன்னைக்கு வந்து டிவியில் லைவாக இந்த இடத்தோட வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் சின்னம்மா அக்காவுக்கு எல்லாமே ஒரு ஐடியா இருந்தது இந்த கோவிலை பற்றி. ஸோ அவங்களே வந்து நம்மள்கிட்ட கேட்காமே அப்படியே கரெக்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் போயாச்சு. நான் ஜஸ்ட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணால் தான். எல்லாருமே வந்து சீக்கிரமாக மேலே மலை ஏறியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு வந்து 2 இடத்துல வந்து முருகரை வச்சுருக்காங்க. நான் எப்போதுமே வந்து மேலேயும் ஏறி பார்த்துட்டு தான் வரும். ஆனால் இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார சொல்லியாச்சு. நான் மேலே ஏறினது கையோட அக்காவோட ஹஸ்பண்டும் ஏறியாச்சு. இங்கே வந்து விசேஷ டைம் ஆயதுனால டெய்லி வந்து நிறைய பூஜைகளெல்லாம் இருக்குது. நல்ல திருப்தியாக எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஆயிட்டோம். மலை இறங்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் நம்மளால் இறங்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதான். ஸோ வேண்டுதலெல்லாம் செஞ்சுட்டு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிற பாதையில் வந்து தேங்காய் பழ அப்போல்லாம் விற்கிற ஒரு கடை இருக்கும். ஆக்சுவலி ஒரு வீடியோஸுமே நான் கவர் பண்ணல. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ராத்திரி தான் வீட்டில் போய் சேர்ந்தது.